இன்றைய புனிதர் ஜனவரி 23 திருக்காட்சியாளர் ஹென்றி சொய்சே. பிறப்பு மார்ச் 21, 1295 பொடன்சே. இறப்பு ஜனவரி 25, 1366 உல்ம், ஜெர்மனி. முத்திப்பேறு பட்டம் 1831 திருத்தந்தை 16ஆம் கிரகோரி. இவர் ஓர் நீதிபதியின் மகன். இவர் இளைஞனாக இருக்கும்போது தன் தாயின் மீது கொண்ட அளவில்லா அன்பால் தன் தாயின் பெயரை தன் பெயராக மாற்றினார். இவர் தனக்கு 13 வயது நடக்கும் போதே டொமினிக்கன் சபையில் சேர்ந்தார். சபையில் சேர்ந்த 5 ஆண்டுகள் கழித்து தனது முதல் திருக்காட்சியை பெற்றார். தனது 40ஆம் வயது வரை விடாமல் ஆண்டவரின் திருக்காட்சியை பெற்றார். ஒவ்வொரு முறையும் திருக்காட்சியை பெறும்போது இவரின் இதயத்திலும் மார்பிலும் இரும்பு இறங்கியதை போன்றதொரு கணத்தை உணர்ந்தார். அதன் பிறகு இவர் இயேசுவின் பெயரால் இரும்புச் சங்கிலி ஒன்றை தன் கழுத்தில் அணிந்தார். இவர் தன் உடம்பை சில நேரங்களில் இரும்பு கம்பியினாலும் கயிற்றினாலும் அடித்துக் கொண்டார். உணவு நீர் உட்கொள்ளாமல் பல நாட்கள் வாழ்ந்தார். ஆனால் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் திருக்காட்சி அளித்து அவரது விசுவாச வாழ்வை மற்றவர்கள் கண்டு பாவித்து வாழ வேண்டும் என்று தூண்டினார். இவர் 1335ஆம் ஆண்டிலிருந்து தமது இறப்பு வரை டொமினிக்கன் சபையில் இருந்த அனைத்து குருக்களுக்கும் ஆன்ம வழிகாட்டியாக திகழ்ந்தார். இவர் வாழும் போதே ஆண்டவரின் திருக்காயங்களை தம் உடலில் பெற்றார். இவர் இறந்த பிறகு அவர் வாழ்ந்த டொமினிக்கன் சபையில் இருந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். ஜெபம். நற்செய்களை செய்ய தூண்டுபவரே எம் இறைவா, துறவியும் திருக்காட்சியாளருமான ஹென்றி சொய்சே அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் உம்மில் ஒன்றித்து செய்திருந்தோம். உமது நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வேரூன்றி அவரைப் போல உம்மை பற்றிக் கொண்டு உமக்கு பணிவிடை புரிய வரம் தந்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.